தமிழ்நாடு மக்களுக்கு அவ்வளோ பெரிய டிமாண்ட் இன்னும் கிடையாது. அவருக்கு என்ன வேணும்? படம் வேணும்னா அந்த படம் அந்த படம்ல என்டர்டெயின்மெண்ட் இருக்கணும். ஆனால் ஏதாவது சோஷியல் மெசேஜ் ஃபேமிலிக்காக ஹார்ட் டச்சிங் ஏதாவது அந்த மாதிரி சப்ஜெக்ட் தமிழ்நாடு மக்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப இஷ்டம். உங்களுக்கு 100 கோடி ரூபாய் பட்ஜெட் வேணும். உங்களுக்கு டெஃபினெட்லி ரொம்ப மிக பெரிய மியூசிக் டைரக்டர் கூட தேவையில்லை. இல்லைன்னா people who charge 500 crore rupees for direction இந்த மாதிரி யாரும் தேவையில்லை. ஏதாவது நல்ல இந்த மாதிரி ஸ்டோரி லைன் ஹார்ட் டச்சிங் ஆனால் ரியல் மெசேஜ் இருக்கு அந்த மாதிரி கதை நம்ம தமிழ்நாடு மக்கள் எல்லாருக்கும் ரொம்ப இஷ்டம். அண்ட் நான் நினைக்கிறேன் சுரேஷ் காமாட்சி சார் உங்களுக்கு ஏற்கனவே நான் வாழ்த்துக்கள் சொல்றேன். ஏன்னா இதே டைம் நம்ம நாட்டில் இப்போ ஸ்போர்ட்ஸ் செக்டர்ல ரொம்ப ப்ரோக்ரஸ் இருக்கு. நீங்க தான் பாருங்க 15 வருஷம் முன்னாடி 10 வருஷம் முன்னாடி அவ்வளோ பெரிய ஸ்போர்ட்ஸ் ஆர் நம்ம நாட்டில் இல்லை. எவ்ரிபடி நியூ சச்சின் தெண்டுல்கர், கபில் தேவ் அண்ட் சானியா மிர்சா அவர்தான். ஸ்போர்ட்ஸ் செக்டர்ல அவ்வளோ கிரோத் கிடையாது அந்த டைம்ல. ஆனா இப்ப 10 வருஷத்துல நீங்க பாருங்க இப்பதான் ஒரு பொண்ணு மணி பாக்கர் ஒலிம்பிக்ஸ்ல நமக்காக கோல்டு மெடல் வாங்கிட்டு இப்ப 2 மெடல் அவர் வின் பண்ணிட்டு ஏற்கனவே நமக்காக பிரக்னானந்தா நம்ம தமிழ்நாடோட ஒரு ப்ரைட். நம்ம தமிழ்நாடு மக்களுக்காக நம்ம ஸ்டேட்காக பிரக்னானந்தா செஸ் சாம்பியன், விஸ்வநாதன் ஆனந்த் இந்த மாதிரி ரொம்ப மிகப்பெரிய லிஸ்ட் இருக்கு. ஏன் அது இப்பதான் போயிட்டு இருக்கு? ஏன்னா பிகாஸ் இப்போ ஸ்போர்ட்ஸ்க்காக ரொம்ப நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு, நிறைய ஸ்கோப் இருக்கு. ஸோ ஒரு வேலை உங்களுக்கு கூட உங்க சொசைட்டில உங்க ஃபேமிலியில யாரும் ஒருத்தர் தெரியும் ஒரு பேபி ஒரு குழந்தை அவருக்கு ஸ்போர்ட்ஸ்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு கண்டிப்பா அவருக்கு என்கரேஜ் பண்ணிக்கலாம். ஸ்போர்ட்ஸ் God bless you. Sports will make a person very disciplined. ஒரு வாட்டி நீங்க வாழ்க்கையில டிசிப்ளின் ஆகும், அதுக்கப்புறம் வேற எல்லா மேட்டர்ஸ் ஆட்டோமேட்டிக்லி சார்ட் அவுட் ஆகும். ஸோ ஸ்போர்ட்ஸ் மிக பெரிய ஒரு பெனிஃபிட். யூ வில் பிகம் வெரி ஃபிட்னஸ் ஃப்ரீக், யூ வில் பிகம் டிசிப்ளின் அண்ட் அதுக்கப்புறம் வாழ்க்கையில கொஞ்சம் எல்லாம் ஈஸியா வரும். ஸோ ஐ திங்க் ஸ்போர்ட்ஸ் நம்ம எல்லா குழந்தைகளுக்காக ரொம்ப ரொம்ப முக்கியம். எங்களுக்கு எல்லாம் ஜேர்னலிஸ்ட் அவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு ரிக்வெஸ்ட். இப்போ நான் வெளியில வந்த வாட்டி இந்த கேஸ் ரொம்ப க்ளோஸ் பர்சன்ல பார்த்தேன். இந்த பாக்கெட்ல இந்த சைட்ல போன் போடாதீங்க, தயவு செஞ்சு போடாதீங்க. இங்க இருக்க 90% நீங்க எல்லாம் இங்கதான் போன் போட்டுட்டு இருக்கீங்க உங்க பாக்கெட்ல. உங்களுக்கு நிஜமா தெரியாது இந்த ரேடியேஷன் உங்க ஹார்ட் பிளாக்கேஜ்காக உங்க ஹார்ட் அட்டாக்காக ரொம்ப மிகப்பெரிய காரணம். ஸோ தயவு செஞ்சு எங்க பாக்கெட்ல போடாதீங்க. வேணும்னா ஒரு பவுச் இப்படி கிராஸ் பாடி போடுங்க, ஏதாவது ஆப்ஷன் பாருங்க. உங்க எல்லாருக்கும் உங்க ஃபேமிலியில எல்லாம் லவ் பண்றேன். ஸோ வி ஹாவ் டு லிவ் ஹெல்தி அண்ட் பியூட்டிஃபுல்லி ஃபார் அவர் ஃபேமிலி. உங்களுக்கு எல்லாருக்கும் நல்வாழ்த்துக்கள். ஏற்கனவே இவ்வளவு அழகான ஒரு ஸ்கிரிப்ட் கண்டுபிடிச்சு நீங்க இதை ஷூட்டிங் பண்ணி இதை இப்போ ரிலீஸ் பண்ண போறீங்க. இந்த மாதிரி சப்ஜெக்ட் அவ்வளோ ஈஸியா ஷூட்டிங்காக அப்புறம் ரிலீஸ்க்காக அவ்வளோ ஈஸி இல்லை. ஆனால் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ரொம்ப ஹார்ட் டச்சிங் சப்ஜெக்ட் இருக்கு. ஸோ ஃபுல் காஸ்ட் எல்லாருக்கும் என்னோட ஆல் தி பெஸ்ட் நல்வாழ்த்துக்கள். நன்றி. ஆல்ரெடி சக்சஸ்ஃபுல். ஃபர்ஸ்ட் 2 ரீசன் சொல்றேன். நம்பர் 1, நம்ம டீம். நிறைய பேர் யோசிப்பாங்க எனக்கு ஒரு 5 கோடி கொடுத்தா படம் பண்ணிடுவேன், படம் பண்றதுக்கு என்ன இருக்கு, பணம் தானே. பணம்ன்றது வந்து பிரைமரி. பட் when it comes to படம் அப்படின்னு எடுக்க போகும்போது வர்றது ஃபர்ஸ்ட் டீம். ஸோ ஐ கங்க்ராச்சுலேட் ஃபுல் வெற்றிஸ் டீம். ஏன்னா வெற்றியோட பேர்லயே வெற்றி இருக்கு. ஸோ அங்கிருந்தே வெற்றி ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த படம் ஆல்ரெடி சக்சஸ் என் பொறுத்த வரைக்கும். ரெண்டாவது வந்து எப்போ வந்து ஒரு படம் பார்த்து ஒரு ஹைலி சக்சஸ்ஃபுல் ப்ரொடியூசர்ஸ் நிறைய எஸ்டாப்ளிஷ்டோட ஸ்டார்ஸோட பண்ணியிருந்த ஒரு ப்ரொடியூசர் வந்து முன்னாடி வராரோ இது நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு, அதுவும் ஒரு சக்சஸ் இண்டிகேஷன் தான். ஸோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஐ வாண்ட் டு கங்க்ராச்சுலேட் சுரேஷ் காமாட்சி சார். இது வந்து ஜஸ்ட் மேடையில் வந்து சொல்றதுக்கான ஒரு விஷயம் கிடையாது. உங்க மாதிரி நீங்க வந்து இது இன்ஸ்பிரேஷன். உங்களை பார்த்து நிறைய ப்ரொடியூசர்ஸ் தமிழ் ட்ரேட் தெரிஞ்ச நிறைய ப்ரொடியூசர்ஸ் வந்து வரணும். இதுக்கு நான் ஏன் இவ்வளோ ஸ்பெசிஃபிக்காக சொல்றேன்னா நாங்களும் ப்ரொடியூஸ் பண்ணி அது எப்படி கொண்டு போனோம்னே தெரியல இண்டஸ்ட்ரியில் இருந்தாலும் கூட.
ஸோ இட் இஸ் வெரி டிஃபிகல்ட். ஏன்னா ஒரு ஸ்டாக் மார்க்கெட் எப்படி ஒரு அப் அண்ட் டவுனாக டே அவுட் மாறுதோ, இன்னைக்கு நம்ம ஒரு விஷயம் பேசுவோம், நாளைக்கு அந்த விஷயம் இங்கே இருக்காது. ஸோ இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். வெளியில் போய் நம்ம ஈஸியாக பணம் பண்ணி எடுக்கிறது ஈஸி. பட் இங்கே வந்து அதுக்கான கைடாக இருந்து ஒரு காமாட்சி சார் வந்து இந்த படத்தை எடுத்து அடுத்து வந்து நாளைக்கு August 9th ரிலீஸ் பண்ணுறாருன்னா it's gonna be 100% success. I wish the entire team, wishing you all the best. Ringesh, don't worry. நீங்க எல்லாம் எத்தனை விஷயம் சொல்லியிருக்கீங்களோ, அசிஸ்டன்ட், ஏடி, கேமராமேன், டைரக்டர், ஃபைட், ஸ்டன்ஸ் எல்லாமே நானும் பார்த்துருக்கேன் ரியலிஸ்டிக்கா. ஸோ திஸ் இஸ் என்ஜாயிங் த ஒரு ப்ராசஸ். அடுத்து நமக்கு பெரிய லெவலில் போகும்போது நம்மளுக்கு இதுதான் ஒரு லைக் வில் ஹெல்ப் ஃபார் மோர் கிரியேட்டிவிட்டி, மோர் எப்பயாவது நம்ம வந்து ஒரு டிசப்பாயின்மெண்ட் வரும். பட் இந்த மாதிரி மூமெண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும் ஃபியூச்சரில் பம்ப் பண்ணுறதுக்கு. உங்களுக்கு அற்புதமான காஸ்ட் டீம் இருக்கு. சுரேஷ் மேனன் சார் ஹைலி டேலண்டட் சார், டீம், எவ்ரிபடி இன் திஸ் லைக் ஆர்ட்லேருந்து மியூசிக்லேருந்து எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஐ விஷ் தி என்டையர் டீம் மை ஹோல் ஹார்ட்டட்லி கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ ஸோ மச். விழாவிற்கு வந்திருக்கும் பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் எனது மாலை வணக்கம். நாற்பது இந்த படம் வந்து எங்க சொந்த அண்ணன் வேலை வந்தவர்கள் தயாரிச்சிருக்காரு. அவர் வந்து எங்கிட்ட கதை இந்த படத்தை வந்து சொல்லும் போது நான் ஆச்சரியமா இருந்தது. இப்படி ஒரு கதையை அவர் தேர்ந்தெடுத்ததுக்காக முதல்ல வந்து நன்றி சொல்லணும், வாழ்த்துக்கள் சொல்லணும். ஒரு புது தயாரிப்பாளர் இப்படி ஒரு கதையை தேர்ந்தெடுத்து பண்ணணும்னு நினைச்சது வந்து அவருக்கு உண்மையாகவே அவருக்கு வந்து நம்ம வாழ்த்து சொல்லலாம். அந்த இயக்குனரும் அந்த கதையை வந்து மிக நேர்த்தியா பண்ணியிருக்காரு. இங்க வெற்றி தோல்வியெல்லாம் வந்து சகஜம். ஒரு படம் எடுக்கிறோம், ஒன்னா நம்ம வெற்றி பெறணும், ஒரு ஓடி கலெக்ஷன் ஆகும் அப்படின்றதெல்லாம் வந்து தாண்டி நம்ம வந்து நம்ம சிறப்பாக நம்ம வேலை சிறப்பாக செஞ்சிருக்கோம், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் வந்து அவர் ரசிகர்கள்ட்ட போகும்போது அது எப்படி அவங்க வந்து ஏற்றுக்கவும் செய்யலாம், ஏற்றுக்காமல் இருக்கலாம், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பார்வை இருக்கும். ஸோ அதை பொறுத்துதான் வெற்றி தோல்வியும் தீர்மானிக்கப்படுது. வெற்றி பெற்ற படங்கள் வந்து பெரிய படம் சொல்றோம், தோல்வி பெற்ற படங்கள் சின்ன படங்கள் சொல்றோம். மற்றது பட்ஜெட் வச்சுலாம் எந்த படமும் பெரிய படம் சின்ன படங்களால சிறிய படங்களே எனக்கு பெரிய கலெக்ஷன் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கு. என்ன பொறுத்தவரை நான் வேலை படங்களுக்கு என்ன பண்ணேன்னா, இங்க வர தயாரிப்பாளர்கள் 90% என்னன்னா ஒரு படம் எடுப்பாங்க. அந்த படத்துல அவங்களுக்கு நிறைய கசப்பான அனுபவங்கள் இருக்கும். அந்த படம் வந்து நிறைய அனுபவங்கள் பெற்றிருக்காங்க, பொருளாதார இலக்குகள் இருக்காங்க. ஆனா ஒரு அனுபவம் கிடைச்சிருக்கும். அந்த அனுபவம் தான் அவங்களுடைய முதலீடு. அது வந்து நம்ம விட்டது விட்டெடுத்துதான் இருக்கணும். வெளிச்சு இருக்குன்றதா வெளியில போய் தர முடியாது. அப்ப நம்ம தொலைச்சி எடுத்ததும் போறோம். நம்ம சினிமானதான் விட்டுருக்கோம். நம்ம இந்த அனுபவத்தை அடுத்து ஏன்னா அனுபவமே இல்லாம ஒரு தொழில் அனுபவமே இல்லாம ஒரே தொழில் தயாரிப்பாளர் தொழில் தான். பணம் இருக்குன்னா அந்த படம் எடுக்கலாம். யாராவது ஒருத்தர் கூட்டு வந்துடுவாங்க, கூட்டு வந்து படம் எடுக்க வச்சுட்டு நம்ம வந்து அந்த பணத்தை போட்டு திரும்ப ரிலீஸ் பண்ணும்போது ஒரு பெரிய சேலஞ்சா இருக்கும். ஆனா அந்த பிரச்சனைலாம் இல்லாம வேளாண் பண்ண வந்து தைரியமா ரிலீஸ் வரைக்கும் கொண்டு வந்திருக்கான்றது வெற்றி உண்மையாவே லக்கி. ஏன்னா வந்து ஒரு படத்தை எடுத்து ரிலீஸ் கொண்டு தான் நீ சேலஞ்ச், படத்தை எடுத்து எல்லாம் எடுத்துடலாம். அப்ப இப்படி ஒரு தயாரிப்பாளர் கிடைக்கிறதா ரொம்ப கஷ்டம். அதை வந்து அவர் சிறப்பா வந்து செஞ்சிருக்காரு. அவருக்கு இந்த படம் வெற்றி படம் ஆகணும்னா தொடர்ந்து ஒரு பண்ணி செஞ்சாலும் தொடர்ந்து அவர் பயணிக்கணும். ஏன்னா கோவமே படாம அவர் கோவப்பட்டு அவருக்கு நான் ஒரு 6-7 நேரம் பார்த்தீங்கன்னா கோவப்பட்டு பார்த்து சிரிச்ச முடிக்கே இருப்பாரு. எவ்வளவு டென்ஷனா இருந்தாலும் சிரிச்ச முடிக்கே இருப்பாரு. ஸோ இப்படிப்பட்ட தயாரிப்பாளர்கள் எல்லாம் தமிழ் சினிமாவுக்கு தேவைப்படுது. இந்த படத்தில் நடிச்ச லிங்கேஷா இருக்கட்டும், சுரேஷ்நாத் சாரா இருக்கட்டும், அபர்ணிதியா இருக்கட்டும், எல்லாருமே வந்து அவங்களுடைய பாக்குறாங்க தெளிவா பண்ணியிருக்காங்க. நான் சின்ன பையன் உட்பட எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. அபர்ணிதி மிக சேவை பண்ணியிருக்காங்க. ஆனா இன்னும் ஒரு வருத்தம்னா அந்த அபர்ணிதி வந்து இன்னைக்கு இந்த ஃபங்க்ஷனுக்கு வரல. அது தொடர்ந்து நம்ம தமிழ் சினிமாவில் ஒரு சாதத்தோட ஆயிடுச்சு, ப்ரமோஷன் வரமாட்டான் அப்படின்ட்டு. அந்த அபர்ணிதியை வந்து நாங்க வந்து நீங்க இந்த மாதிரி ப்ரமோஷனுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு கால் பண்ணி கூப்பிட்டு தயாரிப்பாளர் கூப்பிட்டுருக்காங்க. கூப்பிட்டதுக்கு வந்து அவங்க நான் வரமாட்டேன், எனக்கு ப்ரமோஷனுக்கு தனியாக காசு கொடுக்கணும் அப்படின்னு கேட்டாங்க. இது புதுசா இருக்கு, ப்ரமோஷனுக்கு தனியாக காசு கொடுக்கணும் புதுசா இருக்குன்னு சொல்லிட்டு அப்படி வந்து சொன்னாங்க. நான் வந்து அவங்க பொண்ணுகிட்ட வந்து நான் அடிச்சு பேசுறேன், இந்த மாதிரி வந்து பப்ளிசிட்டிக்கு நீங்க கண்டிப்பா வரணும், இங்க வந்து சினிமா வந்து இருக்கு நிலைமை ரொம்ப மோசம் இருக்கு. இப்போ வந்து ஒரு படத்தை எடுத்து ரிலீஸ் கொண்டு வரதே பெரிய விஷயம். அப்ப நீங்க பப்ளிசிட்டி நீங்க வரணும்ல, நீங்க வராம இருக்கணும் நான் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். அதுல இல்லை நான் வர முடியாது. ரெண்டாவது அவங்க 2-3 கண்டிஷன் வச்சாங்க. அதெல்லாம் ஒன்றும் பெரிய கான்ட்ரவர்சி ஆகிட்டேன். அவங்க வச்ச கண்டிஷன்ஸ்லாம் வந்து நான் ஸ்டேஜ்ல யாரோட உட்காரணுன்ற வரைக்கும் அவங்க டிக்ளேர் பண்றாங்க. நான் உட்கார ஸ்டேஜ்ல இவங்க எல்லாம் தான் உட்காரணும், எனக்கு ஈக்குவலா நம்ம தான் உட்காரணும் அப்படின்ற வரைக்கும் பேசினாங்க.
எனக்கு என்ன இப்படி பேசுவாங்க ஒரு ஆர்டிஸ்ட் வந்து என்ன வேணுமோ அப்படி பேசிட்டு இருக்காங்க. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, உங்களுக்கு வந்து நான் சொல்றது புரியல. நீங்க வேணா நடிகர் சங்கத்தை கம்ப்ளைண்ட் பண்ணுங்க, இந்த மாதிரி வந்து இந்த படத்தை கூப்பிட்டு ப்ரொமோஷன் கொடுக்குறாங்க, நான் வரமாட்டேன்னு சொல்றேன். என்ன பிரச்சனையா இருந்தாலும் பேசுவோம், நீங்க நடிகர் சங்கத்துல சொல்லுங்க. அப்படி இவரும் தயாரிப்பாளர் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, நான் கம்ப்ளைண்ட் வந்து தயாரிப்பாளர் கொடுத்துருக்காங்க, அவங்க வரலன்னு நினைக்கிறேன், அது என்ன ஆச்சுன்னு தெரியல. அப்ப நடிகர் சங்கத்துல நீங்க சொல்லுங்க, நடிகர் சங்க உரிமையே இல்லைன்றாங்க. சரி வர இவங்க என்னதான் பண்றது, நீங்க வர்றீங்களா வந்து வரணும், நான் முடியாது, 3 லட்சம் ரூபாய் கொடுத்தா நான் வர்றேன் பப்ளிசிட்டிக்கு, இல்லைன்னா வரமாட்டாங்க. ரொம்ப நன்றி. உங்களுக்கு 3 லட்சம் ரூபாய் கொடுக்க நாங்க பப்ளிசிட்டி பண்ணிக்கிறாங்க சொல்லிட்டு விட்டாச்சு. அப்புறம் 2 நாள் பொறுத்து கால் பண்ணாங்க, சாரி சார் நான் தெரியாம பேசிட்டேன், யாரும் தெரியாம பேசிட்டேன் சார், நான் நினைச்சீங்கன்னா நான் வந்து அந்த ஃபங்க்ஷனுக்கு வர்றேன், நான் ப்ரொமோஷன்ஸ்லாம் வரேன். இது சாரி பரவாயில்ல, நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. அந்த இயக்குனர் வந்து புதுசா படம் பண்றாரு, உங்களோட நிறைய கலைஞர்கள் நடிச்சிருக்காங்க, நீங்க கொஞ்சம் நீங்க வேணாலும் வந்தீங்கன்னா அவங்க சப்போர்ட் பண்ணி அதுக்கும் வேணாம்னு சொன்னேன். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியல, அவங்க வரலன்னு நினைக்கிறேன். என்ன சொன்னா உங்கள்கிட்ட ஏதாவது பேசுனாங்களா? அவுட் ஆஃப் ஸ்டேஷன்ட்டாங்களா? ரைட்டு, அப்படியே இருக்குங்க. அவுட் ஆஃப் ஸ்டேஷன்ல இருக்கட்டும், உள்ள வர வேணாம். தமிழ் சினிமாவுக்கு இப்படி இருக்கட்டும், நடிகைகளே தேவையில்லை. அவங்க அவுட் ஆஃப் ஸ்டேஷன்ல இருக்கிறது தமிழ் சினிமாவுக்கு நல்லது. ஏன்னா இந்த மாதிரி ப்ரொடியூசர்கள் வந்து காயப்படுத்திட்டு பணம் போட்டு படம் எடுத்தவங்க காயப்படுத்திட்டு அவங்க தமிழ் சினிமாவுக்கு என்ன நடக்கிறாங்க, அவுட் ஆஃப் ஸ்டேஷன்ல அப்படியே இருக்காங்க. இதை கூட நீங்க எதுக்கு சொல்றாங்க, மற்ற தேவைப்படுறதை தெரிஞ்சுக்கணும்னு சொல்றேன். ஒரு நடிகைகள் எப்படி இருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கணும்னு சொல்றாங்க. கோமல் சினிமா படத்தை நடிக்கிற கூப்பிட்டுருக்காங்க, வந்திருக்காங்க. நம்பிக்கை அவங்க பிசினஸ் கூப்பிட்டாங்க, வந்திருக்காங்க. ஸோ பிரமாணங்கள் இல்லைன்னா என்ன ஆக்டிவிட்டின்னு தெரியல. இது ரொம்ப வருத்தமான ஒரு விஷயமா இருக்கு. அப்ப எல்லாரும் என்னை பத்தி சொன்னாங்க, நான் வந்து படம் சரியான படம் அப்படிலாம் கிடையாது. எனக்கு வந்து அண்ணன் வந்து நம்ம ஊருக்காரு, சரி அவருக்கு சப்போர்ட் பண்ண அப்படின்னா ஏன்னா நல்ல படங்கள்லாம் நமக்கு வந்து சமீபத்தில் நான் மீரா போடுவாங்க ஒரு படம் பார்த்தேன், மிகச்சிறந்த படம். எழுதி வச்சுங்க, அந்த படம் வந்து தமிழ் சினிமாவில் வந்து படம் பெருசா பேசுறேன். அந்த மாதிரி ஒரு படம் எனக்கு ஒரு படம் பிடிச்சதுன்னா எனக்கு அந்த படம் வந்து ஏதாவது ஒன்று பண்ணணும்னு எனக்கு மனசுல வந்து எனக்கு கதை பிடிக்கணும். ஏன்னா வந்து அந்த படத்துல ஏதாவது ஒரு கருத்து இருக்குன்னா பண்ணுவேன், இல்லைன்னா வந்து வந்து பெருசா நாட்டம் போகாது. அப்படிதான் அந்த அப்படி பார்க்கப்பட்ட படங்கள்ல இந்த நாட்கள் போது எனக்கு வந்து இவரை பேசக்கூடிய அரசியல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. இது வரைக்கும் யாரும் சொல்லாவே இருக்கு. நான் நீங்க சொன்ன அந்த கண்டென்ட் மாதிரி இவனையும் இந்த விஷயம் வந்து ஏற்க யாரும் தொடாத ஒரு ஏரியாவை இயக்குனர் பெற்றிருப்பாரு, அது நேர்த்தியாக வச்சிருப்பாரு. ஸோ அதனால இந்த படத்துக்கு வந்து நம்ம ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இந்த படத்துக்கான அளவுலாம் ஆரம்பிச்சோம். தயாரிப்பாளர்கள் முக்கியம் அப்படின்லாம் இன்னைக்கு ஈவினிங் எனக்கு ஏற்பட்ட ஒரு படம் நீங்களாம் ஒரு பேசும்போது எனக்கு வந்து எனக்கு மைண்ட்ல ஃபுல்லாக தான் ஓடிட்டு சாயந்தரம் ஏற்பட்ட ஒரு கதைப்பான அனுபவம். சமீபம் பார்த்தீங்கன்னா நான் பத்திரிகையாளர்கள் எல்லாருக்குமே நல்ல நண்பர்கள், எல்லாருமே என்னுடைய சகோதரர்கள், எல்லாரும் நான் நெருங்கி பேசக்கூடிய எல்லாருமே நேரடியாக பேசக்கூடிய நண்பர்கள் எல்லாருமே எனக்கு இந்த இருக்க பத்திரிகையாளர்கள் அத்தனை பேருமே நேரடி தொடர்பில் இருக்கவங்க எல்லாருமே அண்ணன் நம்பியா பழகக்கூடிய ஒரு சமீபமான ஒரு வாரங்கள் வந்து தொடர்ந்து வனமான பற்றி தவறான செய்தி வந்துட்டே இருந்தது. எனக்கும் பணம் நமக்கும் பிரச்சனை, பணம் எனக்கும் பணத்தினால பிரச்சனை எனக்கு சொல்றாங்க. கடந்து போயிரு என்ன பஞ்சாயத்து ஒருவேளை பஞ்சாயத்துல நீங்களே உங்களோட தீர்த்து வச்சுட்டு போயிருங்க, எங்க பேருக்கு பஞ்சாயத்துனா சரி பரவாயில்ல நீங்களே தீர்த்து வச்சுட்டு போயிருங்க அப்படின்னு கூட எனக்கு எதுக்கு எழுதுறாங்க. இந்த இது பிரச்சனை ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது இன்னைக்கு சாயந்தரம் அதே பத்திரிகையில இருந்து ஒரு இன்டர்வியூ வந்திருந்தாங்க. அதே வாரங்கள் ஒரு முன்னணி வாரங்கள் இன்டர்வியூ வர்றாங்க. அந்த பத்திரிகையில பணியாற்ற அத்தனை உரிமையினுடைய நண்பர்கள் அவங்க வச்ச கேள்வி வந்து எனக்கு உண்மையாவே வந்து மிகப்பெரிய ஒரு கோபத்து. முன்னாலாம் அப்படி நீங்க பத்திரிகையாளர் எங்களுக்கு கேள்வி கேட்டீங்க, ஒரு கேள்வி கேட்டீங்க நாங்க பதில் சொல்லுவோம், அதுக்கு ஒரு துணை கேள்வி கேட்டீங்க, அந்த நம்மளோட பதில் வந்து ஒரு துணை கேள்வி கேட்டீங்க. இதெல்லாம் வந்து ஜேர்னலிஸ்ட், இவங்க வந்து பத்திரிகையாளர்கள், அந்த தரத்துல வந்து நீங்க பத்திரிகையாளர்கள். ஆனா ஒரு கேள்வி கேட்டோம், நான் ரவிவர்ணாத்லாம் வந்து அதை பார்த்து பிரமிச்சிருக்கேன் அவரோட கொஸ்டின்ஸ் தான். அப்படி நான் பத்திரிகையாளர் வந்து ரொம்ப நேசிக்கக்கூடிய ஆள். எனக்கு சோசியல் மீடியாவில் யாராவது ரொம்ப அளவா எழுதியிருந்தாங்கன்னா ஆர்டிகல் இல்லை தெளிவா பண்ணீங்க ஆர்டிகல்ஸ் நான் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது எனக்கு ஒரு சோசியல் மீடியா வந்து பேஸ்புக்ல வந்து நிறைய பேரை வந்து நான் ஃபாலோ பண்ணுவேன். நான் ஒரு கமெண்ட் கொடுக்குவேன், அதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் ஃபாலோ பண்ணுவேன் என்ன எழுதுவாங்க. அப்போ ஒரு இன்டர்வியூ இன்டர்வியூ வரும்போது ஒரு 15 கொஸ்டின் வச்சிருக்காரு. இப்போ நான் வந்து கொஸ்டின் வந்து கேட்கறது எழுதிட்டு வந்துடுது, அதுங்கிறது வந்து ப்ரிப்பேர் பண்ணி வந்துடுது. வந்துட்டு அந்த கொஸ்டின் வச்சுட்டு கேள்வி வந்து கேட்ட கேள்வி எல்லாமே அமைச்சர் வந்து எல்லாத்தையும் பேசணும். கடைசி ஒரு கேள்வி கேட்டாரு,
பேனா வச்சு படம் எடுத்தவங்களாம் ரோட்டுக்கு போயிட்டாங்க, நீங்க எப்போ ரோட்டுக்கு போயிருக்கீங்க? எனக்கு வந்துருச்சு. பேனா வச்சு படம் எடுத்தவங்க ரோட்டுக்கு போயிட்டாங்க, நீங்க எப்போ ரோட்டுக்கு போறீங்கன்னு ஒரு பத்திரிகை வைக்க வேண்டிய கேள்வி ஆகுது. நான் அதே கேள்வி திரும்பி அந்த பத்திரிகையாளர் கேட்டேன்னா, உங்களை மாதிரி பத்திரிகையாளர்லாம் வச்சுட்டு அந்த பாரதிகள் அவர் என்னைக்கு ரோட்டுக்கு வருவாரு அப்படின்னு கேட்டேன்னா இது எப்படி இருக்காங்க? எனக்கு ரொம்ப இன்னைக்கு இந்த மாதிரி நான் உட்காந்துருக்கனால எனக்கு மைண்ட்ல தான் ஓடிட்டு இருந்துச்சு. இவங்க எல்லாம் பேசும்போதுலாம் எனக்கு அந்த செய்தி மட்டும் மைண்ட்ல இருக்கு. எப்படி இப்படி கேட்கிறாங்க? ஒரு படத்தை கோடி கணக்குல போட்டு எடுக்கிறேன், ஒரு 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 தகுதியான ஒரு கேள்வி இல்லாம அப்படி நீங்க எப்ப ரோட்டுக்கு வருவீங்க அப்படின்னு கேட்டா என்ன கேள்வி இது? எப்படி ஏற்றுக்கிறது என்னன்னு எனக்கு தெரியல. இவங்களால அந்த பத்திரிகை நான் பேர் நாகரிகம் தெரியும் பேசுறதே விரும்பல. இவங்களால அந்த பத்திரிகை பணிபுரிவதும் சரி, அந்த பத்திரிகை நிர்வாகமும் சரி, கொஞ்சம் உங்க செய்தியாளர் கிட்ட கொஞ்சம் அனுபவமான கேள்விகளை கேட்க சொல்லுங்க. ஏன்னா இது உங்களுக்கு தேவைப்படுது. எவ்வளவு வழி நீங்க வச்சு பாருங்க, கோடி கணக்கில் பணம் போட்டு நிற்கிறாங்க, எப்ப நீங்க ரோட்டுக்கு வருவீங்க கேட்கறது. அதே கேள்வி நீ வேற மாதிரி கேட்கலாம். பேனா வச்சு படம் எடுத்தவங்க எல்லாம் ரோட்டுக்கு போயிட்டாங்க இருக்கணும் அப்படின்னு ஒரு டாக் இருக்கு. இதை பத்தி இந்த விமர்சனத்தை பத்தி நீங்க கேட்கறீங்கன்னா அது நியாயமான கேள்வி. நீங்க எப்ப ரோட்டுக்கு வருவீங்க என்ன கேள்வின்னு எனக்கு ஒன்றும் புரியல. இது எனக்கு வேறதான். அப்புறம் நீங்களாம் உங்களுடைய நண்பர்கள் பத்திரிகையாளர்கள் நண்பர்கள் உங்களாம் மிகப்பெரிய மரியாதை வச்சுக்கலாம், உங்களோட நண்பரா பண்ணுவேன், உங்களோட ஆரம்பத்து போறேன். அது இவங்கெல்லாம் பேசும்போது அவங்க மைண்ட் தான் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. என்ன இப்படி கேட்டாங்க வரும்போது இந்த கன்சலுக்கு கிளம்பி வரும்போது நான் அப்பவே நாங்கள் கன்சலுக்கு போறேன் அப்படின்னு சொல்றேன். இல்ல ஒரு 10 நிமிஷம் நான் உட்காந்து முடிச்சு போறீங்கன்னு சொன்னோம்னா சரி அப்பவும் அந்த இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஓகே நம்மளை மதிச்சு ஒருத்தர் வர்றாங்க கொடுப்போம்னு சொல்லி கொடுக்கும்போது எனக்கு ரொம்ப ஹார்ட் ஆயிடுச்சு. ஒரு இந்த நாற்பது படத்துல பணியாற்றின அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படம் ஒரு முழுக்கான படமா இருந்தா இது பேசப்பட்ட கருத்துக்கள் விவாதிக்கப்பட வேண்டிய ஒரு கருத்துக்கள். இது எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய விவாதிக்கப்பட வேண்டிய ஒரு கருத்துக்கள். ஸோ இந்த படம் வெற்றி பெறுவதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். வந்திருந்த அனைவருக்கும் எனக்கு நெஞ்ச நல்லா இருக்கிறது. நன்றி. எல்லாருக்கும் மாலை வணக்கங்கள். இப்போ இம்பார்ட்டண்டான ஒரு பர்சன் பற்றி நான் பேசியே ஆகணும். சுரேஷ் காமாட்சி சார் அவர்கள் பற்றி. ஹீ இஸ் அ குட் ஃப்ரெண்ட். அண்ட் சார் ஃபர்ஸ்ட் நான் உங்களை பெர்ஃபெக்ஷனிஸ்ட்னா கூப்பிடுவேன் எல்லா படத்திலும் நீங்கள் ரிலீஸ் பண்ண. ஆனால் இவர் சோஷியல் ஆக்டிவிஸ்ட் ஆக்சுவலி. ஏன்னா இவங்க ஒரு மாநாடு இல்லை இன்னும் நான் நிறைய சொல்லிட்டே போகலாம். அவ்வளோ ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான படம் கொடுத்தாலும் இன்னைக்கு எந்த ஹீரோயின் வேணும்னா சாருக்கு ஆக்சுவலி டேட் கொடுப்பாங்க. ஆனால் அதை தாண்டி கூட அவங்க இயக்குன படம் மிக மிக அவசரம் இருக்கட்டும், ப்ளஸ் இன்னைக்கு இந்த சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற இந்த படம் இருக்கட்டும், சமூகத்துக்கு நான் எப்படி ஒரு உதவியா இருக்க முடியும். நான் பேசுறதுக்கு முன்னாடி அவங்க பேசினாங்க சொசைட்டிக்கு நான் எப்படி போயிட்டு இதுவா பண்ண முடியும், அங்க போண்டா போயிட்டு எல்லா விஷயத்தை பத்தி பேச முடியும். ப்ரொடியூசர்ஸ் ஓகேண்ணா என்னோட ப்ராஃபிட் என்ன லாபம் என்ன மட்டும் பார்த்துட்டு இருக்காம சமூகத்துல நடக்கிறது இல்ல ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில நடக்கிற எல்லா விஷயத்துக்குமே போயிட்டு அவங்க குரல் கொடுப்பாங்க. ஸோ இன்னுமே இது சோஷியல் ஆக்டிவிஸ்ட் பிளஸ் பர்ஃபெக்ஷனிஸ்ட். ஸோ வாழ்த்துக்கள் சார் படத்துக்காக. எப்பவுமே நான் எல்லாருக்குமே தெரியும் என்ன ஃபர்ஸ்ட் ஸ்போர்ட்ஸ் பிளேயராக தான் நான் அறிமுகமாயிருக்கேன். பட் அந்த ஸ்போர்ட்ஸ் விளையாடும்போது அம்மா நான் வின் பண்ணும்போது இல்லை லூஸ் பண்ணும்போது ஹாப்பியாக இருப்பேன் அண்ட் சேடாக கூட இருப்பேன் சம்டைம்ஸ் வின் பண்ணும்போது. பட் எப்பவுமே அம்மா சொல்லுவாங்க நீ இது எல்லாமே என்ன வெற்றி வந்தாலும் எதோ வந்தாலும் மற்றவங்களுக்கு உதவி இல்லாம உதவியா இரு, எப்பவுமே யூஸ்ஃபுல்லா இருன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு இந்த நேரில் நிற்கும் போது இல்லை நம்ம என்ன இந்த ஹாலில் உட்காந்துட்டு இருக்கவங்க எல்லாரும் ரொம்ப ப்ரிவிலேஜா இருக்கும். நமக்கு நிறைய மற்ற நார்மல் இப்போ நம்ம ஸ்க்ரீன்ல காமிச்ச மாதிரி அந்த பீப்புள் விட நம்ம ஆக்சுவலி ப்ரிவிலேஜா இருக்கோம். நான் நிறைய இந்த ரெஃப்யூஜி கேம்ப்ஸ்ல போகும்போது இல்லைன்னா நான் நிறைய ரெஃப்யூஜி கேம்ப்ஸ்ல போகும்போது அண்ட் ரேப் ஆன விக்டிம்ஸா போயிட்டு அவங்க ரிஹாபிலிட்டேஷன் சென்டர்ல போயிட்டு பார்க்கும்போது ரொம்ப மனசுல ஒரு பெயினா இருக்கும். லைக் அவங்களுக்கும் நமக்கு அவங்க நம்ம மாதிரியே நிறைய ஹார்ட் ஒர்க் பண்றாங்க, நம்ம மாதிரி ரொம்ப அன்பா இருக்காங்க. அவங்க வாழ்க்கையில திருப்பி அவங்க வீட்டுக்கு போக முடியுமா, திருப்பி அந்த வாழ்க்கையை அவங்களால திருப்பி வாழ முடியுமான்னு அவங்க திங்க் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் சாரி அவங்களுக்கும் நமக்கு இருக்கிற டிஃபரன்ஸ் கல்வி இருக்கட்டும் அண்ட் ஸ்போர்ட்ஸ் தான் ஆக்சுவலி. அந்த ரெண்டு தான் ஆக்சுவலி டிஃபரன்ஸ் இருக்கு.
ஏன்னா நீங்க நமக்கு ஓகே கல்வி நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். பட் ஸ்போர்ட்ஸ் என்ன பண்ண முடியும்? அப்போ ஸ்போர்ட்ஸ் பிளேயரா நான் சொல்ல முடியும். ஏன்னா ஒரு பலமான லேடி இருக்கட்டும், அவ ஒரு பலமான லேடி வந்து ஒரு பலமான சிட்டிசன்ஸ் கொடுக்க முடியும் கண்ட்ரிக்கு. ஒரு பலமான சிட்டிசன்ஸ் தான் ஒரு பலமான கண்ட்ரியை வந்து உருவாக்க முடியும். ஸோ ஸ்போர்ட்ஸ் வந்து அப்படி கிடையாது. அந்த உடம்பால மனசால உங்களுக்கு ஒரு பலம் வந்து கிடைக்கும் ஸ்போர்ட்ஸ் விளையாடும்போது. ஸோ நெக்ஸ்ட் டைம் இந்த கேம்ப்ஸ்க்கு போகும்போது இந்த எஜுகேஷன் பிளஸ் ஸ்போர்ட்ஸை நம்ம என்கரேஜ் பண்ணும்போது அங்கேயும் அந்த ரெஃப்யூஜி கேம்ப்ஸ்ல ஐ திங்க் யாருமே இங்கே உட்கார மாட்டாங்க. அந்த ரேப் விக்டிம்ஸ் வந்து யாருமே ஆக மாட்டாங்க. அண்ட் இது எல்லாமே இருக்கும். இந்த படத்துல சுரேஷ் மேனன் சார் ஆக்சுவலி அவங்களோட வந்து நான் மலையாளம் படம் நடிச்சிருக்கேன். இட்ஸ் சச் a சூப்பர் ஸ்டார். சார் இந்த அவங்களோட காஸ்டிங்கை வந்து இந்த படத்துக்கு ரொம்ப பெரிய பலமா ஆக்சுவலி கொடுத்துருக்கு. ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் தட் சார். இப்படியே இந்த இவ்வளோ நல்ல விஷயத்துக்கு நான் எப்பவுமே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன். நந்தன் ஜான் சாருக்கு நான் நன்றி சொல்லணும். நான் அவங்க எப்பவுமே வந்து சொல்லிட்டு இருப்பாங்க, நாங்க உட்காந்து நாங்க இந்த படம் அடுத்து இது பண்ணணுமா இல்லை ஹிந்தி பண்றோமா, அது பேசாம நம்ம இந்த மாசம் இந்த வாரம் நம்ம என்ன சேரிட்டி பண்ணலாம், நம்ம போயிட்டு என்ன பண்ணலாம், ஏன்னா உங்களோட பவர் இருக்கட்டும், உங்க இது இருக்கட்டும், அது எல்லாமே நீங்க மக்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருங்க. ஸோ அவங்க ஒரு கமர்ஷியல் எதுவுமே யோசிக்காம இப்போ இருக்கிற திங்ல ரொம்பவே ஹியூமனே வந்து ரொம்ப யோசிப்பாங்க. ஸோ தேங்க்யூ சார் ஃபார் தட். இந்த படம் ரொம்ப பெரிய வெற்றியா வர்றதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். தேங்க்ஸ். எல்லோருக்கும் வணக்கம். இண்டஸ்ட்ரியில் எல்லாருக்கும் தெரியும், நான் ஜாஸ்தி பேச மாட்டேன். 46 வருஷத்தில் கம்மியாக பேசின டெக்னீஷியன் நான் தான். ஸோ ஐ ஜஸ்ட் விஷ் த ப்ரொடியூசர்ஸ், த டீம் அண்ட் த டைரக்டர் ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ. கொஞ்சம் பதட்டமாக இருக்கு. படப்பிடிப்பு தளத்தில் வந்து மைக்கை பிடிச்சி எல்லாத்தையும் வேலை வாங்குறது அது ஈஸியாக நடந்துடும். இந்த மாதிரி ஒரு பிரசன்ட் மீடியா அவங்க முன்னாடி வந்து பேசுறது கொஞ்சம் பதட்டத்தை கொடுக்குது. எல்லாருக்கும் இருக்கிற முதல் படம் அந்த பதட்டம். அனைவருக்கும் மேலே மாலை வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். வந்திருக்கக்கூடிய பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள், இணையதள நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் மேடையில் அமைந்திருக்கிற திரைத்துறையை சார்ந்த, திரையில் தவிர்க்க முடியாத ஒரு முக்கிய பங்கு வகிக்கிற இயக்குநர்களே, முக்கிய பங்கு வகிக்கிற தயாரிப்பாளர்களே, முக்கிய பங்கு வகிக்கிற அனுபவம் வாய்ந்த மூத்த கலைஞர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் நாற்பரப்போர் படத்துடைய டெக்னீஷியன்ஸ் அனைவருக்கும், நடிகர்கள் அனைவருக்கும் எனது நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் இங்கே வந்திருக்கிற பார்வையாளராக வந்திருக்கிற அனைவருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நாற்கரப்போர் அப்படின்னா என்ன அப்படின்ற அந்த ஒரு கேள்வி எல்லார்ட்டையும் இருக்கு. அது ஒரு பேசு பொருளா இருக்கு. அந்த பேர் வந்து ஒரு பேசு பொருளா இருக்கு. அதுக்கு முதல்ல நம்ம பார்த்திபன் சார்கிட்ட தான் முதல்ல நான் வந்து இந்த தலைப்பை எடுத்துட்டு போய் பார்த்திபன் சார்கிட்ட தான் நான் சொன்னேன். அவர் வந்து இந்த தலைப்பை வந்து அப்படியே வச்சுக்கோ, இது வந்து ஒரு பேசு பொருளா மாறும், கூகுள் எல்லாம் வந்து சர்ச் பண்ணி பார்த்தாங்க அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாரு. அவருக்கு ரொம்ப நன்றி. இந்த டைம்ல நான் அவருக்கு சொல்லிக்கிறேன். நாற்கரப்போர்னா என்ன அப்படின்னா, நாற்கரம் அப்படின்றது ஒரு 4 பக்கங்களை இணைக்கக்கூடிய அந்த சதுரத்துக்கு பேர் தான் நாற்கரம் சொல்லி சொல்லுவாங்க. அந்த 4 பக்கங்கள் ஈக்குவலா இருந்தாலும் சரி, இல்ல சாய்புரமா இருந்தாலும் சரி, இல்ல செவ்வகமா இருந்தாலும் சரி, அதுக்கு பேரு நாற்கரம் தான். இந்த நாற்கரம் வந்து சதுரங்க விளையாட்டோட சதுரங்க கட்டத்தை குறிக்கிறது. இந்த கட்டத்தை, சதுரங்க கட்டத்தை வந்து நம்ம வந்து சமூகமா எடுத்துக்கலாம், நாடா எடுத்துக்கலாம். அந்த கட்டத்தில் இருக்கிற சதுரங்க கட்டத்தில் இருக்கிற வெள்ளை காய்களுக்கும் கருப்பு காய்களுக்கும் நடுவில் வந்து ஒரு காலங்காலமா ஒரு போர் இருந்துகிட்டே இருக்கும். அந்த வெள்ளை காய்களை வந்து நம்ம பணக்காரன், கார்பரேட், அரசியல்வாதி, அதிகார வர்க்கம் அப்படி எல்லாமே நம்ம அதுல வந்து பொருத்தி பார்த்துக்கலாம். கருப்பு காய்களுக்கு வந்து நம்ம என்னன்னா ஏழை, ஒடுக்கப்பட்டவர்கள், ஏமாற்றப்படுபவர்கள், இப்படி எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம். இந்த 2 பேருக்குமான அதாவது போர் வந்து காலங்காலமா இருந்துகிட்டு இருக்கு அப்படின்றது தான் நம்ம நாற்கர போர்னு வந்து வச்சிருக்கோம். இந்த படத்துல ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே ரொம்ப அற்புதமா ஒர்க் பண்ணியிருக்காங்க. முதல்ல அந்த படத்தினுடைய கதை நாயகன் லிங்கேஷ், அவர் தன்னுடைய முழு உழைப்பையும் இதுல வந்து போட்டிருக்காரு. அதுக்கப்புறம் இந்த நடிச்ச மாஸ்டர் அஸ்வின், அதுக்கப்புறம் அபர்நிதி,
அதுக்கப்புறம் சோலைமனோ, அதுக்கப்புறம் தமிழரசி, அதுக்கப்புறம் இப்ராஹிம், அதுக்கப்புறம் அன்பு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி எல்லாருமே வந்து அவங்கவுங்க பங்களிப்பை 200% வந்து கொடுத்துருக்காங்க. இதை நான் இந்த படத்தை பற்றி பெருமையாக சொல்றதை விட நீங்கள் எல்லாருமே வந்து படம் பார்த்துட்டு நீங்கள் அதை சொன்னீங்கன்னா எனக்கு ரொம்ப அது மகிழ்ச்சியாகவும் பெருமையாகவும் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த படம் அமையறதுக்கு முக்கிய காரணமாக இருந்த திரு வேலாயுதம் சார், தயாரிப்பாளர் வேலாயுதம் சார் அவர்களுக்கு நான் வந்து இந்த நேரத்தில் நன்றி கடன் பட்டிருக்கேன். நான் அவருக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அவர் கதையை கேட்டாங்க, எந்த ஒரு ஆட்சேபனையும் சொல்லாமல் நம்ம இதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முழு சுதந்திரம் கொடுத்து இந்த படத்தை இந்த தூரம் வந்து கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்காரு. அதுக்கப்புறம் மேனேஜர் செல்வம், அவரும் வந்து இடையிடையே பிரச்சனை ஏற்படும் போது அவர் வந்து எல்லாத்திட்டையும் சமாதானம் பண்ணி அவர் இந்த படத்தை இங்கே கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்காரு. இன்னொரு மத்தளத்துக்கு 2 பக்கம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி வந்து அருண்மொழி தேவன் அவரும் இந்த படத்துல வந்து ரொம்ப நெருக்கடியான காலகட்டத்தில் வந்து சப்போர்ட் பண்ணி இதை அடுத்த லெவலுக்கு கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்காரு. எனக்கு டெக்னீஷியன்ஸுக்கு, அதுக்கப்புறம் அருண்மொழி தேவனுக்கு, தயாரிப்பாளருக்கு, இந்த இவங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனை வரும்போது இடையில மாட்டிக்கிட்டவர் வந்து லிங்கேஷ். அவரும் வந்து இது ஒரு ஈபியாவை ஒர்க் பண்ணி இந்த படத்தை வந்து நல்லபடியாக முடிச்சு இங்கே கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்காரு. அதுக்கப்புறம் இந்த படம் இந்த லெவலுக்கு வர்றதுக்கு முக்கிய காரணம் வந்து தயாரிப்பாளர் திரு சுரேஷ் காமாட்சி அவர்கள். இந்த படத்தை பார்த்துட்டு இந்த படத்தை பார்த்தோன்னா இது நம்ம கண்டிப்பாக ஒரு நல்ல இடத்துல கொண்டு போய் சேரணும், ஒரு நல்ல ஒரு மெசேஜ் உள்ள படம், இதை வந்து நான் கரெக்டான ஒரு இடத்துல கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்லிட்டு இவ்வளோ தூரம் அவர் தூக்கிட்டு வந்து இந்த இடத்துல வந்து வச்சிருக்காரு. படத்தை ரிலீஸும் பண்ண போறாரு. ஆனால் ரொம்ப நன்றிண்ணா. அப்புறம் இந்த படத்தில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ், அப்புறம் கேமராமேன் அர்ஜுன் ரவி, ஞானசேகரன், அதுக்கப்புறம் எடிட்டர் ரஞ்சித், மியூசிக் டைரக்டர் தினேஷ் ஆண்டனி, எடிட்டர் கலை திருமன் ராகவன், இப்படி எல்லாருமே வந்து அவங்க உழைப்பை கரெக்டாக போட்டிருக்காங்க. இந்த படம் ஒரு பேசு பொருளாக மாறும், ஒரு முக்கிய விவாதத்தை இந்த படம் வந்து ஏற்படுத்தும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நல்ல படங்களை வந்து என்னைக்குமே மக்களும் சரி, பத்திரிகையாளர்களும் சரி, என்னைக்குமே தவற விட்டதும் இல்லை, அதை வந்து கொண்டாட தவறியதும் இல்லை. இதை உங்கள் பார்வைக்கு, உங்களுடைய இதுக்கு விடுறேன். நீங்க இந்த படம் பார்த்துட்டு உண்மையான கருத்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கல அப்படின்ற எந்த கருத்தாக இருந்தாலும் சரி, அதை மக்களுக்கு வந்து கொண்டு போய் சேர்க்கணும். வந்திருக்கக்கூடிய எல்லாருக்குமே வந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த படம் தேங்க்யூ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் தான் சார் சொன்ன மாதிரி எனக்கும் இது. என் பேர் தமிழரசி, அவ்வளோதான். இப்போ எனக்கு அது தவிர வேற ஒண்ணுமே தெரியல. எனக்கு இந்த மூமெண்ட் வந்து லைஃப்ல மறக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி இது எனக்கு ஒரு பெரிய கனவு அண்ட் இது ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். எனக்கு இப்படி எல்லாரும் முன்னாடியும் நான் நின்று பேசுறதும் ஃபர்ஸ்ட் தான். எனக்கு இந்த படத்துக்கு வாய்ப்பளிச்ச ஃபர்ஸ்ட் டைரக்டர்னா வெற்றி அண்ணா தான். அவங்களுக்கு நான் இந்த இடத்துல வந்து தேங்க்ஸ் சொல்லிக்க விரும்புறேன். தேங்க்ஸ் வெற்றி அண்ணா. நீங்க என்ன நம்பி வந்து இந்த வாய்ப்பு கொடுக்கலன்னா இந்த ஸ்டேஜ் எனக்கு கிடையாது. கோயம்புத்தூர் தோளமங்கலம் அப்படிங்கிற ஒரு கிராமத்திலிருந்து வந்து 4 வருஷம் ஸ்ட்ரகிள் பண்ணி ஒரு படத்துல ஒரு கேமரா பண்ணி இந்த இடத்துக்கு வந்திருக்கேன்னா கண்டிப்பா அது காட் கிரேஸ் தான் நினைக்கிறேன். என்னோட விடாமுயற்சியும் என்னுடைய தொடர் போராட்டமும் தான் இந்த இடத்துல நான் நிறுத்திருக்கு. கண்டிப்பா நாற்கரப்போர் படம் ஐ கான்ட் எக்ஸ்பிளைன் இட், பட் நீங்க கண்டிப்பாக இந்த படத்தை பார்க்கணும். பார்த்துட்டு நீங்களே சொல்லுங்க எப்படி இருக்குன்னு. இது மக்கள் கிட்ட நல்ல முறையில கொண்டு போய் சேர்க்கணும். அண்ட் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸுங்க. தேங்க்ஸ், நன்றி, தேங்க்யூ. அதுலேருந்து வந்ததுதான் அந்த நாற்கரா போர். டைரக்டர் கூப்பிட்டு இந்த மாதிரி கதையெல்லாம் சொன்னாரு. அந்த கதை பிடிச்சிருந்துச்சு, அதனால நடித்தேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் ஆதரவு கொடுங்க. தேங்க்ஸ். அனைவருக்கும் வணக்கம். மேடை வீட்டிற்கும் திரைப்படத்தை துறையின் சார்பா துறையின் ஜாம்பாரன்கள், சிறப்பு விருந்தினர் அனைவருக்கும் வணக்கம். பத்திரிகையாளர்கள், ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது என்னோட முதல் மேடை, முதல் படம். இந்த மிகப்பெரிய பொறுப்பாக எனக்கு கொடுத்த வேளாளர்
வேலாயுதம் சாருக்கும் நண்பன் வெற்றி அவர்களுக்கும் ரொம்ப நன்றி. முதல் முறையாக இருக்கிறதுனால இது நன்றி முறையாகவே பார்க்கணும் அப்படின்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். நான் இன்னும் நிறைய பேசிக்கலாம். அதனால ஃபர்ஸ்ட் இந்த ஒரு பெரிய பொறுப்பை கொடுத்த வேலாயுதம் சாருக்கும் வெற்றிக்கும் நன்றி. லிங்கேஷ் எனக்கு பேசினதா நன்றி. ஏன்னா ரொம்ப சப்போர்ட்டா இருந்தாரு எனக்கு. அதுக்கப்புறம் நான் இதுதான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு சென்னை வந்தப்போ என்னை ரொம்ப கேர் பண்ணி பார்த்துட்டு எனக்கு நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்து இன்னைக்கு அவரால் வர முடியல. அதனால அவங்களோட பேர்லாம் சொல்றேன். இசையமைப்பாளர் திரு சந்தோஷ் நாராயணன் அவர்களுக்கு ரொம்ப நன்றி. பாடலாசிரியர் விவேக் அண்ணாக்கு நன்றி. சி சத்யா, விஷால் சந்திரசேகர், அப்புறம் நண்பன் டோனி பிரிட்டோ, இவங்க எல்லாமே எனக்கு என்னோட ஆரம்ப படத்துல ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தாங்கனால அவங்களுக்கு நன்றி. அப்புறம் இந்த படத்துல ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ் சின்ன, சுஜய், ராஜேஷ், மலையரசன், சாம் சுந்தர், சூரஜ், அப்புறம் இந்த படத்துடைய அனைத்து பாடல்களையும் எழுதிய புகழேந்தி மற்றும் ஜெரால்டு உங்களுக்கு நன்றி. மற்ற எல்லா டெக்னீஷியனுக்கும் நன்றி. என்னோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் என்னோட எல்லாருமே வந்திருக்காங்க, அவங்க எல்லாருக்குமே நன்றி. உங்க சப்போர்ட்டுக்கு நன்றி. குறிப்பா இது எல்லாத்துக்கும் காரணமான எனது மனைவி மது அவர்களுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா அவர் இல்லைன்னா சென்னைக்கும் வந்திருக்க மாட்டேன். அதனால அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ் மது. பிரசன்ட் மீடியா எளிய மக்களின் எளிய வாழ்க்கையை வந்து ரொம்ப அழகா பதிவு பண்ணி உங்கள்கிட்ட கொடுத்துருக்கேன். இந்த படத்தை மக்களை கொண்டாட வைக்கிறதும் மக்களை கொண்டாடுறதும் உங்களுடைய பொறுப்பு. லிங்கேஷ் சொன்ன மாதிரி உங்களுடைய கடமையும் கூட. ஸோ இந்த ஒரு நாற்பது போர்ன்ற ஒரு படத்தை நீங்க சப்போர்ட் பண்ணி ஆதரிப்பீங்கன்ற ஒரு நம்பிக்கையோட நாங்க அனைவரும் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறோம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் மாலை வணக்கம். இந்த விழாவிற்கு வருகை புரிந்து எங்களெல்லாம் சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற விருந்தினர் அனைவருக்கும் நன்றி. ஒரு புது ப்ரொடியூசர் புதுசாக ஒரு படம் எடுத்துட்டான். படம் நல்லதாக வந்துருச்சு. எப்படி ரிலீஸ் பண்ணுறதுன்னு தெரியல. தவிர்த்து இருக்கும்போது அண்ணன் சுரேஷ் காமாட்சி வந்து பார்த்துட்டு கொஞ்சம் ஆலோசனை சொன்னாங்க. அவரோட ஆலோசனைப்படி இது வரைக்கும் நல்ல விதமாக போயிட்டுருக்கு. இந்த சினிமாவில் வந்து ஒரு புது ப்ரொடியூசருக்கு வந்து மிகப்பெரிய தயாரிப்பாளர் அவர் இவரை சப்போர்ட் பண்ணுறது சினிமா துறைக்கு ரொம்ப ஆரோக்கியம். அவர் எந்த ஊருக்காரராக இருந்தாலும் சொந்தக்காரங்களே இன்னைக்கு வந்து ஹெல்ப் பண்ண போகிறதில்ல. இது மாதிரி விளையாட ஹெல்ப் பண்ணி எங்களை எல்லாம் பார்ப்பாங்க. மேலும் இந்த சினிமாவை மீடியா நண்பர்கள் எல்லாம் நல்ல விதமாக எடுத்துகிட்டு போய் வெற்றியடை செய்யணும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாற்பரப்பூர் அந்த ட்ரெய்லர்ல வந்து ரொம்ப ரெண்டு விஷயங்கள் இருக்குது. ஒன்று வந்து இந்த துப்புரவு பணியாளர்களோட வாழ்க்கை நிலை, அப்புறம் இந்த சமூகத்தில் தொடர்ச்சியாக ஒரு இரண்டு பிரிவினருக்கும் நடக்கிற ஒரு இடையறாத போர். அது ரொம்ப முக்கியமானதாக இருக்கு. இன்னைக்குதான் வந்து நம்ம இந்த விளையாட்டை பற்றியே பேச வேண்டியது இருக்குது. விளையாட்டை பற்றி, விளையாட்டுக்குள்ள உள்ள அரசியல்களை பற்றி மிக சமீபமா ப்ளூ ஸ்டார் இந்த மாதிரி படம் எல்லாமே பேசுது. அது தொடர்ச்சியாக இன்னும் நிறைய பேச வேண்டிய ஒரு தளமா இருக்கிறது ரொம்ப முக்கியமானதாக இருக்கு. அந்த தளத்தை தனது முதல் படமா எடுத்திருக்கிற தம்பி வெற்றிக்கு என்னோட முதல் வாழ்த்துக்கள். இதை வந்து யோசிக்காம ஒரு முதல் பட தயாரிப்பாளரா தயாரிச்ச வேலாயுதம் அவர்களுக்கும் இந்த படத்தை திரைக்கு கொண்டு வர இருக்கிற சகோதரர் சுரேஷ் காமாட்சி அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுவாக நம்ம வந்து பார்க்கும்போது விளையாட்டுல மட்டும்தான் நீங்க பார்த்தீங்கன்னா ரெண்டு பிரிவா விளையாட்டை பிரிக்கலாம். ஒன்று வந்து உடல் உழைப்பு சார்ந்த விளையாட்டு, இன்னொன்று மூளை சார்ந்த விளையாட்டு அப்படின்னு. இந்த உடல் உழைப்பு சார்ந்த விளையாட்டுல பார்த்தீங்கன்னா இந்த கருப்பு காலத்துல அதுதான் இருக்கும் எல்லா இடத்துலையுமே. நீங்க உலகம் முழுக்க பார்த்தீங்கன்னா கால்பந்தாட்டமா இருக்கட்டும், எல்லாத்துலையும் பார்த்தீங்கன்னா கருப்பின மக்களும் உடல் உறுதி வாய்ந்த மக்களும் வந்து தொடர்ச்சியா வந்து அதுல சாதனை புரிஞ்சுட்டே இருப்பாங்க. ஆனா இந்த ஒரு பொய்யான கட்டமைப்பு என்னவா இருக்குதுன்னா, உடல் உறுதியா இருக்கிறவனுக்கு வந்து மூளை வந்து இருக்காது அப்படிங்கிறது தொடர்ச்சியாக சில சோம்பேறிகளும் சிலருடைய உழைப்பு சுரண்டி பிழைக்கிற ஒரு கூட்டம் வந்து நம்ப வச்சுக்கிட்டே இருக்குதுங்க தொடர்ச்சியா. அதுதான் ரொம்ப முக்கியமான புள்ளியா இந்த படத்துல நான் பாக்குறேன். இப்ப குறிப்பா விளையாட்டு மட்டும் இல்ல, இப்ப சமீப காலமா பாத்தீங்கன்னா கிரிக்கெட்டோட தமிழ் வர்ணனை பாருங்க, ஃபுட்பாலோட தமிழ் வர்ணனை பாருங்க, டென்னிஸோட தமிழ் வர்ணனை பாத்தீங்கன்னா அந்த வர்ணனை பண்றதுல கூட ஒரு குறிப்பிட்ட கூட்டம் மட்டும்தான் இருக்குது. நீங்க ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருக்கும் அந்த தமிழ் கமெண்ட்ரி எல்லாம் கேட்கும்போது. ஒரு கிரிக்கெட்டை வந்து நீங்க இங்கிலீஷ்ல கேட்கும்போது வேற ஒரு ஸ்போர்ட்ஸ் சார்ந்து இருக்கும். ஆனா இங்க ஒரு எலைட் குரூப் வேற ஒரு கூட்டம் உட்காந்துக்கிட்டு இந்த கமெண்ட்ரிங்கிற பேர்ல கூட பாத்தீங்கன்னா தன்னுடைய
சாதி வக்கரத்தையும் சரி, சாதியோட ஆதிக்கத்தையும் சரி தொடர்ச்சியாக செலுத்திக்கிட்டே இருக்குது. அதாவது எந்தெந்த இடத்துலலாம் வந்து அவங்க ஒரு சிண்டிகேட்டாக ஒர்க் பண்றது இருக்குல்ல. அப்போ இந்த ஊர் வந்து நான் ஒரு நீ சொல்ற மாதிரி நான் ஒரு கீழ் அடுக்கில் இருக்கிற நீங்க வந்து அடக்கி வச்சிருக்கிற ஒடுக்கி வச்சிருக்கிற ஒரு இடத்துல இருந்து எனக்கு மூளை இல்ல நினைக்கிற இடத்துல இருந்து எனக்கு மூளை இருக்குடா, அவங்களுக்கு முன்னால நீ நிக்க முடியாதுடா அப்படின்னு ஒரு ஒரு குட்டி பையனை வச்சு அதை முன்னால கொண்டு வர்றது மிகப்பெரிய தேவையான ஒன்றா இருக்குது. ரொம்ப வேல்யூல் சார்ந்தும் இருக்குது, அதே நேரத்தில் ரொம்ப ஜனரஞ்சகமா இருக்கு. அதுதான் ரொம்ப முக்கியமானதா இருக்கு. இன்னைக்கு எவ்வளவு கோடிகள் கொடுத்து எடுத்த படம்லாம் ஒரு 2-3 வாரங்களுக்கு முன்னாடி என்ன ஆச்சுன்னு நம்ம பார்த்தோம். அதோடைய வருமானம் என்னதான் இருந்துச்சு நம்ம பார்க்க முடிஞ்சது. சில வந்து அந்த படத்தில் என்னதான் இருக்குன்னு பார்க்கணும், தியேட்டர் படம் கூட அவ்வளவு பெரிய படம் இன்னைக்கு தியேட்டர்ல கூட இல்லாம கூட போகுது. அந்த மாதிரி ஒரு சூழல்ல இது வந்து ரொம்ப ஜனரஞ்சகமா இருக்கு. அது ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான பொருட்சூழல் எடுத்த மாதிரி ஒரு இதா இருக்குது. இந்த படம் வந்ததுக்கு அப்புறம் இன்னும் நம்ம இதை பத்தி நிறைய பேச வேண்டியது இருக்கு. இந்த படத்தை தயவுசெய்து ஊடக நண்பர்கள் வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். வாழ்த்துக்கள். நன்றி.